அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வாழ்ந்தோறும் சீனாபுரத்தில் நடக்கிற மாட்டுச் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாடுகள் மற்றும் கன்றுகள் வந்து விலை எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சந்தையை கொஞ்சம் வெறிச்சு ஓடின மாதிரி கிடக்குது. இன்னைக்கு விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். அப்படியே மறக்காமல் இந்த சந்தை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடுலேருந்து பெருந்துறை வந்து பெருந்துறையிலிருந்து குன்னத்தூர் வர வழியில் சீனாபுரம்ங்கிற ஏரியாவில் தான் இந்த சந்தை நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கிற சந்தை. அப்படியே பதிவுக்கு போயிடுவோம். எடுத்தோடனே லோ பட்ஜெட்லேருந்து போவோம். ஹை பட்ஜெட் எல்லாம் பெருசாக தெரியல, லோ பட்ஜெட்டுக்கே போவோம். அண்ணா வணக்கம். வாங்க. இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? விற்பனை இல்லைன்னா வரத்து இல்ல. இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து போகுதுன்னு இந்த கண்ணுகள்லாம்? ஜோடி 5 ரூபாண்ணா. ஜோடி 15. கொஞ்சம் அனுசரிச்சு தந்துருவேன். இந்த ரெண்டு கண்ணு ஜோடி 5 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. ஒரு 4 மாச கண்ணு இருக்குங்கிறாங்க. ஆமா. அப்புறம் அதெல்லாம் இது ஜோடி 16 ரூபாண்ணா. அது ஆமா. அது வந்து அது ஜோடி 17 ரூபா. இன்னொரு இதுவும் வந்து 18 ரூபா ஜோடி. 18. ஆமா. பாருங்க, இது வந்து நான் 9 ரூபாய்க்கே தரேன். 9 ரூபாய்க்கே தரேன். நல்ல கண்ணு, மடிகாம்பு, சுழி சுத்தா எல்லாமே இது இல்ல. என்ன ரீசனுங்க ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்கறதுக்கு? அது என்னன்னா கேட்டீங்கன்னா, மழை இல்லாதனால வாங்குறதும் கொஞ்சம் கம்மியா வாங்கினா கொடுக்கறதும் கொஞ்சம் கம்மியா கொடுக்கலான் இருக்கு. கொடுக்கறதும் கம்மியா கொடுக்கலாம். லாபம் வச்சா எல்லாம். சரி, இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? சந்தை பார்த்தாவே கூட்டமே இல்லாத மாதிரி இருக்குது. 10 கொண்டு வந்த ஒரு எறும்புக்கண்ணு வித்துருக்குதுண்ணா. ஒரே ஒரு எறும்புக்கண்ணு வித்துருக்குது. இது எல்லாமே வளர்ப்புக்கு ஏற்ற கிடாரி கன்றுகள், லோ பட்ஜெட்ல இருக்கிறது. இதெல்லாமே எப்படிங்க? மாடு நல்லா பெரிய மாடா வருமா இல்ல சைஸ் மாடா? நல்லா பெரிய மாடா வரும். பெரிய மாடாவே வரும். அந்த அளவுக்கு பூச்சி மருந்து ஊத்தி மேய்க்கிறாங்களோ அந்த அளவுக்கு வரும்ண்ணா. சரிங்க. சரி, ஓகேண்ணா. இந்த மாதிரி கன்றுகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். அப்படியே நம்பர் சொல்லிருங்க. 94 42 88 52 29. ஊருண்ணா? ஊர் திங்களூர். சரி, ஓகேண்ணா. இது எப்படி சொன்னீங்க? அந்த கொம்பு கண்ணை எப்படி சொன்னீங்க? கொம்பு. அண்ணா வணக்கம். வணக்கண்ணா சொல்லுங்க. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? உருப்படி கொண்டாந்துருக்குண்ணா. 11. எல்லாமே உங்களுக்கு தானா? எல்லாம் நம்மளதாங்க. முதலாளி பேசுறதுக்கு முடப்பட்டு உங்ககிட்ட பேச சொல்லிட்டு இல்ல அவர் போன்ட்டாரு. ரெஸ்ட் எடுக்குது. சரி, இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க? 14. ஆமாண்ணா. அதுங்க இது 14 ரூபா சொல்லுதுண்ணா. 14 சொல்லுதுண்ணா. 14 தான். 14 சொல்லுது. அனுசரிச்சு கொடுக்கலாம். இது என்ன கிரு கிராஸுங்களா? கிரு கிராஸ் தாங்கண்ணா. கிரு கிராஸ். ஆமாங்கண்ணா. இது என்ன ரேட் வருங்க? 12 ரூபா சொல்லுதுங்கண்ணா. 12 ரூபா சொல்றீங்க? ஆமாங்கண்ணா. பால் நல்லா இருக்கு. இது எத்தனை மாச கண்ணு இருக்குங்க? இது ஒரு 6 மாசம் 6-7 மாசம் கண்ணு இருக்கு. 6-7 மாச கண்ணு. நல்லா எல்லாமே மினுமினுப்பா இருக்கு பாக்க. நல்லா வச்சிருந்திருக்காங்கண்ணா. இன்னைக்கு வந்து எருமை கண்ணு எதுவும் கொண்டாடலீங்களா? ஒண்ணுதான் இருக்கு. இந்த மாதிரி கன்றுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? இல்ல கான்டாக்டும் பண்ணலாங்கன்னா சந்தைக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம். நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 82 48 67 20 அதிபர் ஆட்டோ. சரி, அப்படியே அதிபர்கிட்டே போட்டுடலாம் வீடியோவை. ஒரு டயர்டா உட்காந்துட்டாரு. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. இன்னைக்கு எத்தனை கண்ணு கொண்டாந்துருக்கீங்க? அண்ணா இன்னைக்கு 10 கண்ணு கொண்டு வந்திருக்கிறோம். 10 ரூபாய். விற்பனை எல்லாம்? விற்பனை 10 கொண்டு வந்து நான் 1 கூட விக்கல. என்ன ரேட்ல இருந்து இன்னைக்கு பட்ஜெட் போகுதுங்க? அண்ணா இன்னைக்கு வந்து ஒரு 6 ரூபாயில இருந்து இருக்குதுண்ணா. 5 ரூபா வரல. 6 to 15 முட்டும். ஆமாண்ணா. எருமை கண்ணு கடாரி கண்ணு இருக்க மாட்டேங்குது. கோணா கண்ணுங்களா? ஆமாண்ணா. 12 ரூபா சொல்லுது. 10 ரூபா கொடுத்துடலாம். 10 ரூபா கொடுக்கலாம். கோணா கண்ணுகள் வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம்ண்ணா. சரி, ஓகேண்ணா. அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 99 94 89 27 64 64ண்ணா. அப்புறங்க அவ்வளவுதான். இந்த மாசம் எப்படி போகுது விற்பனை இல்ல? இந்த மாசம் முடிவு வரல. அப்படிதான் இருக்குண்ணா. இந்த மாசம் முடிவு. ஆமா, ஆடி மாசம். அதுவோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் விதவை போடுற காலம் ஆயிடுச்சு. விதை எல்லாம் கடலப்பருப்பு போடுறாங்க. நீ சோளம் மிதப்பாங்க. சோளம் வேற விலை 100 ரூபாய்க்கு போச்சு. கடலப்பருப்பு விலை எச்சாயிருச்சு. டீசல் விலையாருனால டேட்டரி வாடகை எச்சாயிருச்சு. அதனால அதையெல்லாம்
நிறைவு செஞ்சுட்டு தான் மாடு கண்ணு மாடு வாங்குறதுக்கு கண்ணு வருவாங்க. வாங்குவாங்க. பணம் எல்லாம் வந்து இப்போ சரி. விவசாயத்துல போடுற ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி சரி எல்லாம் முடிஞ்சுதான் வருவாங்க. சரி அப்புறம் ஓகே. மழையும் பெய்யலைன்னா ரொம்ப மழை இல்லை, ரொம்ப மழை இல்லை. அதனால ரேட் கொஞ்சம் கம்மியாக போயிட்டு இருக்கு ஆமா, இன்னைக்கு. ரோட்டு ரேட் கம்மியா தான். எடுக்கிற இடத்துல நம்ம கசாப்கார் எச்சு கொடுத்து வாங்குறேன், நான் வாங்கிக்கிறேன்னா வளர்ப்பு சந்தையில் கொஞ்சம் விற்பனை மந்தம் தான். ஆமா. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே. ஏகദേശம் இன்னைக்கு விற்பனை எல்லாம் ஓரளவுக்கு மந்தமாக தான் போகுது. பேசுகிறதுக்கு யார் என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்கன்னு தெரியல. அப்படி காமிச்சிருவோம். ஒயிட் மெஜாரிட்டியில் செவல புள்ளி நல்லா இருக்குது. அதே மாதிரி இதுவும் நல்லா இருக்குது. ஐயா இதெல்லாம் என்ன விலை வரும்? 17 ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இதில் பார்த்தோம்னா இது என்ன வத்த கறவைங்களா? 3 லிட்டர் கறவை. ஐயா உள்ள மாட்டை எழுதிட்டு வந்துட்டாரு. நீங்க எப்படி வளர்த்தி கொண்டாடுறீங்களாங்க ஐயா? வாங்குறதா? வியாபாரி தான். சரி இருங்க, அப்படியே கவர் பண்ணிடலாம். இது வந்து என்ன ரேட்டு வருதுங்க ஐயா? 60 ரூபா சொன்னா பால் அளவில் எத்தனை கொடுக்குங்க? 3 கொடுக்குது. 3 கொடுக்கும். என்ன ரேட்டு மட்டும் இங்கே சந்தையில் கேட்குறாங்க? சந்தையில் 50 ரூபாய்க்கு 52, 53 கேட்குது. 52, 53 ரேஞ்சுக்கு தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி செனை கேரண்டி. செனையா இருக்குங்களா? 4 மாசம் செனை. 4 மாசம் செனை கேரண்டியோட இருக்கு. 4 மாசம் செனை. சரி சரி. 4 மாசம் கேரண்டி. கேரண்டியே கொடுக்கலாம். கேரண்டி. நீங்க எப்படி வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரியா? வியாபாரி தானுங்க, நாங்க வாங்கி கொண்டு வரதாங்க. நீங்க எங்கிருந்து வரீங்க? நாங்க முத்தநாயக்கன்பட்டி. முத்துநாயக்கன்பட்டிங்களா? சரி சரி. ஓமலூர். இந்த மாதிரி மாடு வேணா இங்கே சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாங்களா இல்லை நம்பர் தரீங்களா? இங்கே வந்தால் வாங்கிக்கலாம். இங்கே வந்து வாங்கிக்கலாம். சரி ஓகேங்க ஐயா. சரி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கு ஏற்ற கிடாரிக்குன்னு எல்லாமே ஹெச்எஃப் மொட்டை மாடு நிறைய கொண்டு வந்திருக்காங்க. வரத்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. அதுவோ ஜெர்சி இருக்குது. மாச்சி முறுக்கி மாட்டிகிட்டு இருக்காங்களா? ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸுங்களா? ஜெர்சி நல்ல செவலை பார்க்குற செவலை சட்டை பார்க்குற நல்லா ஜம்முன் இருக்குது. அண்ணா வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? அவனாசி. இப்போ வந்து ஜெர்சியில் ஒன்று கொண்டாந்துருக்கேன்னு நீங்கள். இது வந்து எத்தனை மாதம் கண்ணுங்க? 9 மாதம். என்ன விலை சொல்கிறீங்க? என்ன விலைக்கு கேட்குறாங்க? 42 ரூபா சொன்னாங்க. 26 கேட்குறாங்க. 36க்குங்களா? என்ன விலைனா கொடுப்பீங்க? 37 வந்து கொடுத்துடலாம். 37 வந்தால் கொடுத்துடலாம். சரி ஓகே. இந்த மாதிரி எத்தனை உருப்படி வச்சுருக்கீங்க கையில்? அப்போ வாங்கி கொண்டு நிற்கிறது. வாங்கி கொண்டாந்து கை மாற்றி விட்றது தான். சரி ஓகே. இங்கே சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாங்களா? சரி ஓகேண்ணா. இந்த வாரம் வந்து விற்பனையெல்லாம் எப்படி போகுதுங்க? ஸ்லோ தான். சரி சரி. சரி ஓகேண்ணா. ஒரு 16 ரூபா வரும். அந்த கருப்பு சட்டைங்களா? கருப்பு சட்டை 16 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொடிக்கண்ணுங்க ஐயா? பொடிக்கண்ணு 2 17 ரூபா வரும். 17 ரூபா ஒரு ரெண்டும் சேர்ந்துங்களா? ஆமாம், 2க்கு 17. 2க்கு 17. சரி சரி. சரி ஓகேங்க ஐயா. ஒரு இதுக்கு மேலே கேட்கக்கூடாது, அப்புறம் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டும் ஒரு ஹெச்எஃப் விலை முடிச்சிட்டாங்களாட்டு. 62,000 ரூபாய்க்கு 5,000 ரூபா போச்சு. 2 கண்ணுமே முடிச்சிருக்கீங்க. அப்படியே இங்கே பார்த்தோம்னா நல்லா எல்லாம் பெரிய தரத்தில் இருக்கிறது எல்லாமே கொண்டு வந்தால் ஊசி வைக்கிற கண்டிஷனில் இருக்க மாட்டிருக்கு. அப்படியே ஓட்டிட்டு போங்க. இந்த மாதிரி ஊசி வைக்கிற தரத்தில் வேணாலும் நம்ம சீனாபுரம் சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாம். நம்மளுக்கு அந்தளவு போயிடுவோம். இல்லை இன்னைக்கு ரொம்ப அப்படியே கம்மியாக இருக்கு. ஆனால் இது என்ன வேலை முடிஞ்சிருச்சுங்களா? பார்த்துட்டு இருக்காங்களா? சரி ஓகே. பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் மண்டல போயிடலாம். நம்மளால ரவுண்டு கட்டி நின்றுருக்காங்க. இங்கே பார்த்துருவோம். இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பொடிக்கன்றுகளும் வரத்து ஒரு அளவுக்கு தான் இருக்குது, பெருசாலாம் இல்லை. நார்மலாக வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால் அந்தல போயிடுவோம். அண்ணா வணக்கம்,
வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் அப்படியே ஜாலியா நின்றீங்க. ரெண்டு கண்ணு தான் கொண்டாந்தீங்களா? வழி இல்லை. என்ன காரணங்க விற்பனை கம்மியா இருக்கு இந்த வாரத்துல? விற்பனை கம்மி தான். ஆடி மாசம் முடிஞ்சாத்தான் எல்லாம் இதாகுங்களா? மழை பெஞ்சாத்தா மழை பெஞ்சாத்தா. சரி, இந்த கண்ணு என்ன விலை பண்ணாங்க? 32 ரூபா வரும். 37. எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? ஒரு வருஷம் இருக்கு. 1.5 வருஷம் இருக்கும். அதுங்க பக்கத்துல இன்னொன்று நிக்குது, அது 26 ரூபா சொல்லு. 26. அந்த ஜெர்சியெல்லாம் உங்களுதா? நம்மளுதான். அது என்ன ரேட் வருங்க அந்த ஜெர்சி? 37 ரூபா வரும். ஒவ்வொன்றும் ரெண்டும் சேர்ந்து 37. என்ன ரேட்டுல ஃபைனல் கொடுப்பீங்க? 35 வந்தா பண்ணலாம். 35 வந்தா ஃபைனல் கொடுக்கலாம். சரி, இந்த ஆடி மாசமே வந்தோம்னா விலை கம்மியா வாங்கிக்கலாம். கொஞ்சம் பேரம் பேசினா அனுசரிச்சு வர ரேட்டா இருந்தா கொடுத்துருவீங்க. சரி, ஓகேண்ணா. இதுக்கு மேல கேட்க முடியாது. அப்படியே கிளம்பிடலாம். அப்படியே பார்த்தோம்னா வியாபாரம் இன்னும் முடியல. மும்முரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 மாடு. அது கட்டாயமாவே பிடுங்குவாங்களாட்டிருக்கு. ரேட்டு கட்டுடியாங்க அப்படியே நிக்கிறாங்க. நம்ம உனி அடுத்த அந்தளம் போயிடலாம். ஏன் என்ன வேலை வரும்? 32 ரூபா சொன்னாங்க. இந்த கண்ணு 25 ரூபா. அது என்ன செவலையில இருக்கு? நல்லா புல்லு கண்ணுமே எல்லாம் செவலை இருக்கு. காராம்பஸ். காராம்பஸா? ஆமா. காராம்பஸ் இப்படி ஒரு கருப்பா தான் இருக்கு. அது ஒரு ஜாதி. அந்த மாதிரி எல்லாமே செவலையில வர்றது. செவலையில ஜாதி. இது ஒரு ஜாதி. ஆமா. ஜாதி 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 மாட்டிலையும் ஜாதி தான். எத்தனையோ விதம் இருக்குது. மனுஷன் எப்படி ஜாதி அது அந்த மாதிரி மாட்டிலையுமே. சரி, அது என்ன ரேட் வருங்க அந்த செவலை? 25 ரூபா சொன்னேன். 25. இந்த கண்ணுக்கு என்ன ஸ்பெஷலுங்க? என்ன பாலுக்கு அதிகமா கொடுக்குமா? ஜம்முன்னு இருக்கு. நாட்டு மாட்டு பாலம். நாட்டு மாட்டு பாலாட்டம். அதாவது ஃபேட் அதிகமா இருக்குங்கிறீங்க. ஆமா. வேஸ்ட் ஃபுல்லா வரும். என்ன ரேட்டு மட்டும் மோதுறாங்க? அது 21 22 கேக்குறாங்க. 23 கொடுத்துடலாம் பண்ணுவாங்க. 23 வந்தா தான் கொடுப்பீங்க. ஆமா. சரி சரி. இந்த மாதிரி மாடு வேணா இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். சரி, ஓகேண்ணா. அப்படியே எல்லாமே கும்மரமா அடித்தடியாவே போயிட்டு இருக்க மாட்டிருக்கு. பேரம் பேசுறது ரொம்ப இதா பேசிட்டு இருக்காங்க. அந்த கண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. நடக்க விட்டு மிஸ்டேக் ஏதாச்சும் இருக்கா இன்னும் எதுவும் செக் பண்றாங்க. ஓகே, இதுக்கு மேல உள்ள கவுண்டிங் கேட்க முடியாது. மும்மரமா எல்லாம் ரேட்டு எச்சு கம்மியாக போயிட்டு இருக்குங்காட்டி எல்லாம் பேரம் பேசுறதுலே ஒவ்வொரு பக்கம் பஞ்சாயத்து விடுற மாதிரியே தெரியுது நம்மளுக்கு. இதுக்கு மேலே உள்ளே போய் டீட்டெயில் கேட்டிருந்தோம்னா அப்புறம் அவ்வளோதான். இந்த பதிவு இதோட முடிச்சிடலாம். இந்த பதிவு பார்க்குற நண்பர்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முடிஞ்ச ஒரு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.